இப்போ ஒரு இதய கோளாறாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், அதற்கு காரணம் ஹார்ட்ல பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்தில் ஒரு அடைப்பு இருக்கு, அதனால தான். இன்னைக்கு இந்த ஒரு நொடி பொழுதுல நம்ம சிந்திக்க இருக்கிற தலைப்பு ஹார்ட் அட்டாக் பற்றி இல்லை, தடை சுவர்கள். நம்ம வீட்டில் நிறைய சுவர்கள் கட்டியிருக்கோம். அதாவது நம்ம வீட்டிலேயே ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு வரக்கூடாதுன்னு நிறைய தடை சுவர்கள் கட்டியிருக்கோம். கிச்சனுக்குன்னு ஒரு தடை சுவர், என் ரூமுக்குன்னு ஒரு தடை சுவர், உன்னோட ரூமு அப்படின்ட்டு தடை சுவர்கள் நிறைய நம்ம வீட்லேயே நம்ம கட்டி வச்சுருக்கோம். தடை சுவர்கள் பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லையும் எல்லா தருணத்திலையும் நம்மை நோக்கி வருகின்றன. இப்போ நம்ம ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுது கூட, இப்போ நம்ம போயிட்டு இருப்போம் பைக்லேயோ கார்லேயோ, திடீர்னு நம்ம ரோடை பிளாக் பண்ணியிருப்பாங்க. பிளாக் பண்ணி டேக் டைவர்ஷன், வேற மாற்று வழியில் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் கூட ஒரு தடை. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதையாவது சாதிக்கணும் அப்படின்ட்டு முயற்சி செய்வோம். ஏதாவது ஒரு வேலையில் சேருவோம். எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், அந்த வேலையில் நிறைய சவால்கள், நிறைய தடைகளை நம்ம சந்திப்போம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃபாதர், கொஞ்சம் கூட நாங்கள் அசரக்கூடாது, அசர்ந்தா எங்கள் வேலை எங்களை விட்டு போயிடும். ஏன்னா அவ்வளோ ஒரு காம்படிஷன், அவ்வளோ ஒரு போராட்டம் இருக்கு நாங்கள் செய்கிற வேலைகளில். இப்போ நிறைய தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பல நாட்கள் முன்னாடி எங்களுடைய திண்டுக்கல் ஹாஸ்டலில் எங்களுடைய செப்டிக் டேங்குக்கு போகிற பைப்பு பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அங்கே ஒரு தடை, அதை நாங்கள் உடைச்சி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த தடைகள் பார்த்தா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தடைகள் வரும், நம்ம வேலை செய்கிற இடத்துல தடைகள் வரும், நம்ம பயணங்களில் தடை வரும், நம்ம உடல் ரீதியாக கூட தடைகள் வருது. இன்னைக்கு கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் அழைப்பது, ஆன்மீகத்தில் ஏற்படுகிற தடைகள் என்ன? ஆன்மீகத்தில் நிறைய தடைகள் ஏற்படுகிறது. அதில் ஒரு சில பார்த்தா சோர்வடைந்து போகும். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபித்துக்கிட்டு இருப்போம், இல்லை விவிலிய வாசிக்கிறது கூட சில நேரம் சோர்வடைந்து போவோம். சோர்வடைந்து போகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு தடை அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கை இழந்து விடுகிறது. நிறைய மக்கள் நம்பிக்கை இழந்து, அது ஒரு பெரிய தடையாக இருக்கும், நம்பிக்கை இழக்கிறது. விவிலியத்தில் வாசிக்கிறோம், அதாவது விடுதலை பயண நூல் 2:23 இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருக்காங்க. அப்போ அவங்க கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாங்க, இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்து விட்டான், இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினர், அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று. அதாவது தொடர்ந்து வாசித்தன 24, அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார். அவர்களுடைய புலம்பலை கடவுள் கேட்கிறார். கடவுள் கேட்ட உடனே அவங்களுக்கு யார் அனுப்புறாரு? அவங்களுக்கு மோயிசனை கடவுள் அனுப்புறார். அப்ப அவங்க கூக்குரலை கேட்ட உடனே கடவுள் அவங்கள அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரார். மீட்டு கொண்டு வர வழியில ஒரு தடை, அதாவது முன்னாடி கடல், பின்னாடி பார்வோனின் படைகள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப மக்கள் அவங்க நம்பிக்கை இழந்துடுறாங்க. நம்பிக்கை இழக்கிறாங்களா இல்லையா? இஸ்ராயல் மக்கள் நம்பிக்கை இழந்து என்ன சொல்றாங்க? விடுதலை பயண நூல் 14:10 வாசிக்கிறோம், பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அப்புறம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர், எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்தி விட்டீரே என்று நம்பிக்கை இழந்தவர்களாக கடவுள்கிட்டையும் புலம்புறாங்க, மோயிஸ்ன்ட்டையும் மக்கள் புலம்பாங்க. அப்ப மக்கள் நம்பிக்கை, அப்ப ஒரு கட்டத்துல அவங்க கடவுள் நோக்கி ஜெபிக்கிறாங்க, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்க வெளியில வரணும் அப்படின்ட்டு. ஆனா எப்ப அவங்களுக்கு ஒரு சவால், ஒரு தடை வருதோ, முன்னாடி செங்கடல், பின்பக்கம் போர் வீரர்கள் வரதை பார்த்தோன்னே பயந்து நம்பிக்கை இழந்துறாங்க. இப்ப நம்பிக்கை இழந்து விடுவதும் கூட ஒரு தடைதான்.
அடுத்த தடை என்ன நம்ம ஆன்மீக வாழ்க்கையில பார்த்தோம்னா தூக்கம். தூக்கம் ஒரு தடையா? விழித்திருந்த, அதாவது நான் எப்ப பைபிளை திறந்தோடனே எனக்கு தூக்கம் வருது ஃபாதர், எப்ப பைபிள் படிக்கலாம்னு நம்ம நினைப்போம், அப்பதான் தூக்கம் வரும். நானும் ஒரு பிரசங்கம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு உட்கார்றா, அப்பதான் தூக்கம் வரும். அதாவது ஆண்டவர் இயேசு கெத்செமனி தோட்டத்துல சீடர்களை பார்த்து அதே கேள்விதான் கேட்கிறார், விழித்திருந்து ஜெபம். இப்ப நம்ம ஆன்மீக வாழ்க்கையில தூக்கம் கூட ஒரு தடையாக இருக்குது. நம்ம ஜெபிப்பதற்கு, இல்ல விவிலியத்தை வாசிக்கிறதுக்கு, ஆண்டவரோட நேரத்தை செலவிடுவதற்கு தூக்கம் என்பது கூட ஒரு தடையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து ஒரு பாவம், அடுத்து ஒரு தடை என்று பார்த்தா நம்மளுடைய பாவங்கள். நம்ம செய்யற பாவங்களும் ஆன்மீக வாழ்க்கையில ஒரு தடையாக இருக்கிறது. இப்ப அந்த பாவங்கள் என்ன பண்ணுகிறது? நம்ம இறைவாக்கினர் எசாயா 59:2 வாசிக்கிறோம், உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன, உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. அப்ப பாவம் செய்யும் பொழுது நம்மளுடைய ஜெபம் கூட கடவுளுடைய காதுல போய் சேர்ந்தடையாம ஒரு தடையாக இருக்கிறது. இப்ப இந்த ரூம்ல இருந்து நம்ம என்னதான் கத்துனாலும் வெளியில போகுமா? போகாது. ஏன்னா 4 பக்கமும் தடைகள் இருக்கு, சுவர்கள் இருக்கிறது, போகாது. அது போல பாவம் என்பது ஒரு தடை. இப்ப அந்த பாவம் என்ற ஒரு தடை, அந்த ஒரு சுவர் நம்ம வாழ்க்கையில வந்த உடனே நம்ம என்னதான் கூக்குரல் ஈட்டி கத்தினாலும் அந்த ஒரு கூக்குரல் இல்ல அந்த ஜெபம் கடவுளை சேர்ந்து அடைவது கடினம். அப்ப பாவம் என்பது கூட நம்மளுடைய வாழ்க்கையில தடையாக இருக்குது. அப்ப தடை என்றால் என்ன? ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அருமையான உதாரணத்தோடு சொல்றார். மத்தேயு நற்செய்தி 16:23. மத்தேயு 16:23. இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய். பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எனக்கு தடையாயிருக்கிறாய் என்று. அப்ப தடை என்றால் என்ன? கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எதெல்லாம் குறுக்க வருதோ, எதெல்லாம் இடையூறாக வருதோ அவை எல்லாமே தடையாக இருக்கட்டும். பேதுரு ஆண்டவர் இயேசு அவர் எருசலேம் நகரத்துக்கு சென்று தன்னுடைய உயிரை கொடுக்கலாம் இருக்கும் பொழுது நீங்க அங்க போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்பாலே போ சாத்தானே என்று சொல்றாரு. அப்ப கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில குறுக்க வருதோ, எந்த நபர்கள் எல்லாம் குறுக்க வராங்களோ அவை எல்லாமே தடைதான். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆன்மீகத்துல வருகிற தடைகளை உடைப்பதற்கு, அதனை பற்றி சிந்திப்பதற்கு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 36. பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோம். அதாவது புனித பவுல் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தது. இப்ப ஒரு ஆடை வெட்டுறதுக்கு எடுத்துட்டு போகும் பொழுது அந்த ஆடை எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? அது எவ்வளவு ஒரு பதற்றத்தோட பயத்தோட இருக்கும். அப்ப புனித பவுல் சொல்றாரு, கடவுளுக்காக நான் நிறைய தடைகளை சந்தித்திருக்கேன், அந்த தடைகள் எல்லாத்தையும் புனித பவுல் வென்று விட்டார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப 2 கொரிந்தியர் 11:23 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11:23. அதாவது எவ்வளவு தடைகள் அவருடைய வாழ்க்கையில வந்திருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்தவுடனே நம்ம நம்பிக்கை இழந்துறோம், இல்ல புலம்புறோம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். ஆனா இப்படி இந்த பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவர் வாழ்க்கையில வந்த அந்த தடைகள் கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டாரா இவரு, இயேசுவுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாரா? 2 கொரிந்தியர் 11:23 வாசிக்கிறோம். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை சிறையில் அடைப்பட்டேன், கொடுமையாய் அடிப்பட்டேன், பன்முறை சாவின் வாயில் நின்றேன். அடுத்து தொடர்ந்து வாசிக்கிற 24. 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறையாது 40 அடி, ஒரு அடி கூட குறையாம
யூதர்கள் என்ன பண்ணாங்களாம்? 40 அடி சாட்டையால் என்னை அடித்தார்கள். 25வது வசனம், 3 முறை தடியால் அடிப்பட்டேன், 1 முறை கல்லெறியப்பட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அள்ளுற்றேன். 26வது வசனம், பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வர்களாலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். இப்ப இந்த இடர்கள் என்ற இடத்துல புனித பவுலை போல நம்ம தடைகள் என்று போட்டுக்கொள்ளலாம். இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய தடைகள் வருது. அந்த தடைகள் எப்படின்னா, நம்ம வாழ்க்கையும் ஒரு பயணம் போலதான். புனித பவுலை போல அவற்றில் ஆறுகளால தடை வருகின்றன. இப்ப புயல் வரும் பொழுது, வெள்ளம் வரும் பொழுது நம்மளும் பாதிக்கப்படுறோம். ஆறுகளால தடை, கல்வர்களாலும் தடை, சொந்த மக்களாலும். சில நேரம் நம்ம சொந்த மக்களே நமக்கு தடையாக இருப்பாங்க. நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருக்கலாம், நம்ம ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்கலாம். அப்ப நம்ம சொந்த பவுல் என்ன சொல்றாரு? சொந்த மக்களால எனக்கு இடர்கள், சொந்த மக்களால தடைகள் நமக்கு உண்டாகின. புனித பவுலுடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்பவும் பொருத்தமானது. அவர் சொல்ற அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே எங்க போனாலும் இடர்கள், எங்க போனாலும் தடைகள் அவருக்கு இருந்தன என்று சொல்றாரு. 27வது வசனத்துல வாசிக்கிறோம், பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசி தாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இதற்கு மேல ஒரு மனுஷன் வேற ஏதாவது கஷ்டப்பட முடியுமா? முடியாது. எல்லா வகை துன்பத்தையும் புனித பவுல் அனுபவித்து விட்டார் அவருடைய வாழ்க்கையில். அப்ப நிறைய தடைகள் வந்துருச்சு, தடை சுவர்கள் நிறைய இருந்துச்சு. ஆனா அவை ஒவ்வொன்றையும் இயேசுவுக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். அவை ஒவ்வொன்றையும் இயேசுனுடைய வல்லமையினால அந்த ஒவ்வொரு தடை கற்களையும் புனித பவுல் வென்று கடவுளுடைய ஒரு சீடராக வாழ்ந்தார். அப்ப பேதுருடைய வாழ்க்கையில, பவுலுடைய வாழ்க்கையில, இயேசுனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் தடை சுவர்கள் நிறைய இருந்துச்சு. அப்ப நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக தடை சுவர்கள் கண்டிப்பாக இருக்கும். பெரிய வெள்ளி இல்லாம பெரிய ஞாயிறு வர முடியாது. அப்ப தடை சுவர்கள் என்பவை நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையிலையும் வரும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் தடை சுவர்கள், தடைகள் நிறைய வரும். அப்ப இந்த தடை சுவர்களை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்பது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. இந்த ஆண்டு புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆண்டு அப்படின்ட்டு அறிவித்திருக்காங்க. ஏன்னா அவருடைய 800வது விண்ணக பயண நினைவு ஆண்டு. அவரு இறந்து 800 ஆண்டுகள் ஆகின்றன. புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னு முடிவெடுத்து விட்டார். இப்ப முடிவெடுத்து விட்டோடனே ஒரு குழப்பம், அவங்க குடும்பத்துல ஒரு குழப்பம். ஏன்னா புனித பிரான்சிஸ் அசிசியா அவங்க அப்பா சொல் பேச்சு கேட்கல. அவங்க அப்பா என்ன சொன்னாரு? என்னுடைய ஜவுளி கடையில நீ உட்கார்ந்து வியாபாரம் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு போய் மக்களுக்கு பணி செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தான் அவருடைய ஆசை. அப்ப பிரான்சிஸ் அசிசியாருடைய தந்தை பிஷப்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இப்ப பிஷப் புனித பிரான்சிஸ் அசிசியாரை கூப்பிடுறாரு, அவருடைய பெற்றோர்களை கூப்பிடுறாரு, ஊர் மக்கள் எல்லாருமே அங்க இருக்காங்க. அப்ப புனித பிரான்சிஸ் அசிசியார் அவருடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது இப்ப கடவுளை நான் பின்தொடரணும்னா அந்த தருணத்துல அவருக்கு தடையாக இருந்தது அவருடைய தந்தை. அவங்க அம்மா மெதுவா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவருடைய தந்தைக்கு சுத்தமாக பிடிக்கல, அவருடைய வாழ்க்கையை பிடிக்கல. ஏன்னா அவர் ஒரு பணக்காரனுடைய மகன் போல இல்லாம ஒரு ஊதாரி பைந்தனை போல அழுக்கான ஆடைகளை சாதாரணமான மக்களோட வாழ ஆரம்பிக்கிறார். அதை பார்த்த உடனே அசிசியாருடைய தந்தைக்கு அதை பிடிக்கல. அப்ப அந்த தருணத்துல அசிசியார் ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரை நான் பின்தொடரணும் அப்படின்னா அந்த நேரத்துல அவருக்கு தடையாக வந்தது அவருடைய தந்தை. அப்ப அசிசியார் என்ன பண்றாரு? தன்னுடைய ஆடைகள் எல்லாத்தையும் களைந்து விட்டு தன்னுடைய தந்தைகிட்ட போய் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாரு? இன்னையிலிருந்து எனக்கு ஒரே ஒரு தந்தை தான் இருக்காரு, அந்த தந்தை பரலோகத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தந்தை கூட தடையாக விழும்போது அதை விட்டுவிடுகிறார். மத்தேயு நற்செய்தி 6:24 நம்ம வாசிக்கிறோம்.
வாசிப்போமா? மத்தேயு 6:24. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. அதான் முக்கியம். அந்த நற்செய்தியில அதான் முக்கியமான கருத்து. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டு வந்திருக்கோம். 2 ஓட்டு போட முடியுமா? எனக்கு இந்த கட்சியும் பிடிக்கும், அந்த கட்சியும் பிடிக்கும், அதனால 2 ஓட்டு போட முடியுமா? இடது கையில ஒரு முத்திரை வாங்கிட்டு வலது கையில போயிட்டு இன்னொன்னு வாங்கி போட முடியுமா? முடியாது. அப்ப அசசியார் விண்ணக தந்தைய நோக்கி பயணம் செய்யணும்னா அவர் என்ன பண்றாரு? இந்த மண்ணுலக தந்தைய அவரு இழக்கணும். அப்ப அவர் வாழ்க்கையில அவர் தேர்ந்தெடுக்க வேணும். அப்போ ஒரு தடை வருது. அதை அவர் உடைத்திருந்து அதை தாண்டி கடவுளை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் கூட கண்டிப்பாக நிறைய தடைகள் வரும். கடவுளை பின்தொடர்வதற்கு ஒரு தெரிந்த பெண்மணி அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஒரு இந்து சகோதரரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த மாமியார் வீட்டு மாமனார் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அந்த வீட்டுல போன நாட்கள்ல இருந்து ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, அந்த வீட்டை எப்பவுமே அவங்க இந்து முறைப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு அந்த கிறிஸ்தவ முறைப்படி ஜெபம் பண்றதுக்கோ கோயிலுக்கு போறதுக்கோ அந்த சகோதரிக்கு அனுமதி கிடைக்கல. அப்போ ஒரு பெரிய போராட்டம். ஒண்ணு அந்த குடும்பத்துல போராட்டம், அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே பெரிய சண்டை வருது. சண்டை வந்து கடைசியா என்ன பண்றாங்க? அந்த பெண்மணி அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. கணவருக்கு இவருக்கும் பிரச்சனை, வேற பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. அதாவது இயேசுவை பின்தொடர வேண்டும் என்பதற்காக இயேசுவுக்கு அந்த வீட்டுல நிறைய தடைகள் வந்துச்சு. அதனால அந்த பெண்மணி கடைசியாக பிரிந்து வந்துட்டாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில தடைகள் வரும் பொழுது நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? சில நேரம் அந்த தடைகள் வந்த உடனே நம்ம சோர்வடைவோம். சில நேரம் எது ஈஸியா இருக்கோ அதை தேர்ந்தெடுப்போம். அப்ப பிரான்சிஸ் அசிசியார் அவர் இயேசுவை தேர்ந்தெடுத்தார். அதே போல நம்ம வாழ்க்கையில நம்ம தடைகள் வரும் பொழுது இயேசுவை தேர்ந்தெடுப்போம். மத்தேயு நற்செய்தி 16 எடுப்போம். 16:24. பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். இந்த ஒரு நற்செய்தியை இயேசு எப்ப சொல்றாரு? இந்த ஒரு வசனம் இல்ல, அதற்கு முன்னாடி என்ன இறைவார்த்தை வருது? அதுக்கு முன்னாடி நான் தொடக்கத்துல வாசித்தேன். பேதுருவை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு இயேசு என்ன சொல்றாரு? என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து. அப்ப தடைகள்லயே மிகப்பெரிய தடை சில நேரம் நான் சொன்னேன், கண்டிப்பாக பிறராலும் தடைகள் வரலாம். ஆனா தடைகள்லயே மிகப்பெரிய தடை எது அப்படின்னு பார்த்தோம்னா எது? தன்னடக்கமா? தன்னலம். எனக்கே நான் தடையாக இருப்பேன். பிறரால வருகிற தடைகள் இருக்கலாம். ஆனா தடைகளே மிகப்பெரிய தடை எது என்று பார்த்தோம்னா என்னுடைய சுயநலம், நான் என்னுடைய பாவங்களால உருவாக்குகின்ற தடைகள். இப்ப அந்த தடைகள் தான் நம்ம வெல்ல வேண்டியது. அதை நம்ம தோற்படிப்பது என்பது ரொம்ப கடினமான ஒன்று. இப்ப நம்ம யாராவது தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள விட்டு விலகி போயிடலாம். இல்ல நமக்கு யாராவது நம்மளுடைய முயற்சிக்கு தடையாக இருந்தாங்கன்னா நம்ம அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை கூட போயிடலாம். இப்ப நம்ம வாழ்க்கையில தடையாக வருகிறது. இப்ப நானே என்னுடைய வாழ்க்கைக்கு தடையாக இருந்தேன்னா அதை தான் ரொம்ப கஷ்டமான தடை. அதை ஜெயிப்பதற்கு, அதனை வெல்வதற்கு ரொம்ப கடினமான ஒன்று. அதான் இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம். அப்ப பேதுரு இயேசுவ உங்களுக்கு இப்படி ஆகக்கூடாது என்று சொன்னது அவர் சுயநலத்தோடு இயேசுக்கிறார். ஏன்னா இயேசு போய் எருசலேம் நகரை இறந்து போயிட்டார்னா அவங்களுக்கு தலைவர் இருக்காது. அதனால அவர் சுயநலத்தோடு இயேசுக்கிற அந்த தருணத்துல இயேசு என்ன சொல்றாரு? தன்னலத்தை விட்டு விட்டு என்னை பின்பற்ற வாருங்கள் அப்படின்ட்டு. அப்ப நம்ம வாழ்க்கையில பெரிய தடை நானே என் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? நம்ம செய்யற காரியங்கள், நம்ம செய்யற செயல்கள், நம்ம பேசுற பேச்சு, இவை அனைத்து நம்ம வாழ்க்கைக்கு நமக்கே தடையாக இருக்கும். சில நேரம் நம்ம பார்க்கிறோம், நமக்கு நிறைய நோய்கள் வருது. எதனால?
நேற்று கூட செய்தித்தாளில் வாசித்தோம், ஒரு குடும்பத்தார் பிரியாணி சாப்பிட்டாங்களா, பிரியாணி சாப்பிட்டோன்னே வாட்டர்மெலன் சாப்பிட்டாங்க, 4 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம வாழ்க்கையில் இப்போ நோய்கள் வர்றதுக்கு காரணம் நம்ம நிறைய உணவுகள் உண்றதுனால மட்டுமா? சில நேரம் நோய்களை நாமே வரவழைத்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம டாக்டர் சொல்லுவாங்க இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கும்? ரொம்ப சர்க்கரை தான் பிடிக்கும், இனிப்பு தான் பிடிக்கும். என்ன செய்யக்கூடாது என்று உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்வோம். அப்போ தன்னடக்கம் இல்லாமல் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யும் பொழுது அது நமக்கு நோயாக திரும்பி வருகிறது. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 3. அதாவது நம்ம வாழ்க்கையில நாம் உடைக்க வேண்டிய தடைகள் நிறைய இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில உடைக்க வேண்டிய தடைகள் நிறைய இருக்கு. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 3 நம்ம வாசிக்கிறோம். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? 4வது வசனம், உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில் தான் மரக்கட்டை இருக்கிறதே. 5வது வசனம், வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருந்து மரக்கட்டை எடுத்தெறியுங்கள், அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். அதாவது இந்த ஒரு இறை வார்த்தை விளையாக என்ன சொல்லப்படுகிறதுனா, என் வாழ்க்கையிலே நிறைய மரக்கட்டை இருக்கு, என் வாழ்க்கையிலே நிறைய தடைகள் இருக்கு, நான் உடைக்க வேண்டிய தடைகள் நிறைய இருக்கு. அதை பார்க்காம என்ன பண்ணுவோம்? மற்றவங்க வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில் இது சரியில்லை, உங்க குடும்பத்துல இது சரியில்லை, நீ பண்றது சரியில்லை அப்படின்னு நிறைய குறை சொல்லுவோம். அது முக்கியம் அல்ல. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல இருக்கிற தடைகளை நம்ம முதல்ல உடைக்கணும். உடைத்த பின்புதான், இப்ப எங்க வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னா, எங்க வீட்டுல ஒரு பெரிய செவர் இருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கவங்களை பார்க்க முடியுமா? அந்த செவர் இருந்தா பார்க்க முடியாது. அது போல நம்ம வாழ்க்கையில நிறைய தடைகள், நிறைய கட்டைகள் இருக்கு. அந்த தடைகள் இருக்கும் பொழுது பிறருடைய அந்த தவறுகளையோ பிறருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம அவங்களுக்கு ஏளனம் செய்வதோ இல்லை அவங்களை சரி செய்வதோ தவறு. அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? முதலில் உங்கள் கண்ணில் இருந்து மரக்கட்டையை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை முதல்ல நான் தகர்த்தெறிய வேண்டும். அதற்கு பின்னாடி பிறருடைய வாழ்க்கையில, அதான் இயேசு என்ன சொல்றாரு? உங்களில் பாவம் செய்யாதவர் அந்த முதல் கல்லை எரியட்டும் அப்படின்னு சொல்றாரு. அங்க நிறைய பேர் வந்தாங்க, கல்லால எரியணும்னு. எல்லார் கையிலையும் கல் இருந்துச்சு, ஆனா ஒருத்தர் கூட எரிய முடியல. ஏன்னா அவங்க வாழ்க்கையிலேயே தடைகள், பாவம் என்ற தடை இருந்ததுனால கல்லை கீழே போட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அது போல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது, உன் வாழ்க்கையில இருக்கிற பாவம் என்ற தடையை நீ தகர்த்தெறிய வேண்டும் என்று சொல்றார். சில நேரம் நம்ம பலருடைய வாழ்க்கையில தடைக்கற்களாக இருக்கிறோம். அப்படி இருப்பதும் தவறு. அப்படி இருந்தோம்னா அது நமக்கு தடையாக பாரும். இவருடைய வாழ்க்கையில் நம்ம தடையாக இருந்தோம்னா அந்த ஒரு தடை நமக்கு திரும்பி வரும். பிரைஸ் தி லார்ட். உரோமையர் புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 14, 12, 13 வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உரோமையர் 14, 12, 13. சகோதர சகோதரிகளுக்கு தடைக்கல்லாய் இராதீர். ஆகையால் 13 வாசிக்கிறோம். இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம், மேலும் சகோதர சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய உள்ளத்தை, நம்முடைய மனசுல கையை வச்சு சொல்லுவோம். ஓகே, இந்த ஒரு இறை வார்த்தையை நான் சொல்லுவோம். இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம், மேலும் சகோதர சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என தீர்மானித்துக் கொள்வோம். நம்ம பிறருடைய வாழ்க்கையில தடைக்கல்லாக இருந்தோம் என்றால் அந்த தடைக்கல் நமக்கே வந்து சேரும். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய்.
எந்த அளவையால் அளக்கிறோமோ அதுதான் நமக்கு கொடுக்கப்படும் என்று இறைவார்த்தை சொல்லுது. சில நேரங்கள் பிறருடைய வாழ்க்கையில குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கோ ஆன்மீகத்துக்கோ நம்ம தடையாக இருந்தோம் என்றால் அந்த தடை நமக்கே வந்து சேரும். நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய புனிதர்கள் இருக்காங்க. இப்ப இந்த புனிதருடைய வாழ்க்கையில தடைகள் வந்திருக்குமா, வந்திருக்காதா? கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கையில நிறைய தடைகள் கஷ்டங்கள் வந்து இருக்கிறோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மதர் தெரேசா பார்க்குறோம். அவங்க பிச்சை எடுக்க போகும் பொழுது அவங்கள யாரோ காரி துப்பிடுறாங்க. அப்ப அந்த தருணத்துல மதர் தெரேசா சுயநலத்தோட தன்னலத்தோட இருந்திருந்தாங்கன்னா அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. அந்த கோவப்பட்டிருந்தாங்கன்னா அந்த நேரத்திலேயே அவங்க துவங்கின அந்த அற்புதமான பணி அங்கேயே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அதையும் தாண்டி அங்க ஒரு தடை வருது. அவங்களுடைய தன்னலத்திற்கு இப்ப யாராவது நம்மளை கையில துப்ப வேணாம், நம்மளை பார்த்து யாராவது காரி துப்புனா நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா போயிடுவோமா? சண்டை போடுவோம். அவங்க ஒரு முறை துப்புனா நம்ம 10 முறை அவங்கள காரி துப்பிடுவோம். அப்ப மதர் தெரேசா அந்த தருணத்துல ஒருத்தர் காரி உமிழ்ந்த பொழுது அதை கூட ஏற்றுக்கொண்டாங்க. அங்க ஒரு தடை வருது. அவங்களுடைய சுயநலத்துல அதனுடைய நான் என்ற ஒரு அகந்தைக்கு ஒரு தடை வருது. அதை தாண்டி போனதான் இன்னைக்கு மதர் தெரேசாவை பத்தி பேசுறோம். அன்னைக்கு அப்ப அந்த கடைக்காரர்கிட்ட அவங்க சண்டை போட்டிருந்தாங்கன்னா அவங்க துவங்கி இருக்க பணி அன்னைக்கு முடிந்து போயிருக்கும். இப்ப நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக புனிதருடைய வாழ்க்கையில நிறைய சவால்கள் வந்துச்சு. ஒரு கழுதை, ஒரு எஜமான், அந்த எஜமானுக்கு ஒரு கழுதை. அந்த கழுதை என்ன பண்ணுது, ஒரு கிணத்துக்குள்ள, பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. அப்ப அந்த எஜமான் எல்லாரையும் கூப்பிடுறாரு, தூக்குறாங்க. ஆனா அவங்களால தூக்க முடியல அந்த கிணத்துக்குள்ள இருந்து. அப்ப அந்த எஜமான் என்ன சொல்றாரு, சரி இந்த கழுதை இங்கேயே கிடக்கட்டும், இதை நம்ம புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த எஜமான் அவங்க கூட இருந்த வேலையாட்கள்லாம் மண் அள்ளி போட்டுடுறாங்க அந்த கழுதை மேல. அந்த கழுதை மேல மண் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. போட போட அந்த கழுதை என்ன பண்ணுதான், மண்ணையெல்லாம் உதறி விட்டுட்டே இருந்துச்சான். உதறி விட அந்த மண்கள் அதிகமாக அந்த கழுதை என்ன பண்ணிச்சான், அப்படியே மேலே ஏறி வந்து மெதுவா அந்த கிணத்திலிருந்து வெளியில வந்துருச்சு. அதாவது புனிதருடைய வாழ்க்கையில நிறைய தடைகள் வந்துச்சு. அந்த தடைகள்லாம் அவங்க என்ன பண்றாங்க, என்ன கற்களாக மாட்டிக்கிறாங்க, தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி அவங்க வாழ்க்கையில அந்த ஒரு புனிதத்தை பெறுகிறார்கள். சவால்கள் இல்லாத, தடைகள் இல்லாத எந்த புனிதையுமே இல்லை. இப்ப இந்த டிவைன் மெர்சி டிவோஷன், அதாவது புனிதை பவுஸ்டினா, அவங்க வாழ்க்கையை பார்த்தோம்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய சவால்களை சந்தித்திருக்காங்க, நிறைய தடைகள் இருந்துச்சு. இருந்தாலும் கடவுளுக்காக அந்த தடைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு புனிதமான ஒரு வாழ்க்கைய அந்த புனிதை வாழ்ந்து கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக தடைகள் நிறைய வரும். அப்ப அந்த தடைகளை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. இப்ப அந்த தடை கற்கள் வந்தவுடனே சோர்ந்து போய் விடுகிறோமா, இல்ல அந்த தடை கற்களை உடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யறோமா? பிரைஸ் தி லார்ட். இப்ப முதல்ல நான் சொன்னேன், தடை கற்கள் ஒன்று, பிறர்னால நமக்கு தடைகள் வரலாம். இரண்டாவது, நானே என்னுடைய வாழ்க்கைக்கு தடையாக இருப்பேன். மூன்றாவது, நம்ம பிறருக்கு ஒரு பொழுதுமே தடையாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இந்த மூன்றுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வாழ்க்கையில பிறர்னால நிறைய தடைகள் வரும். வீட்டிலையும் சரி, வெளியிலையும் சரி, உறவுகள்னால, வேலை செய்யற இடத்துல. ஆனா அந்த தடைகள் வரும் பொழுது ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. சோர்ந்து போயிட்டோம்னா முடிந்தது நம்ம வாழ்க்கை. அதாவது நல்ல எடுத்துக்காட்டு, ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ். இப்ப யூதாசனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு பாவம் செய்து விட்டான். இப்ப பாவம் செய்த உடனே அவன் என்ன நினைக்கிறான், இயேசுவுக்கும் எனக்கு இருந்த ஒரு உறவு முடிஞ்சிருச்சு, ஏன்னா இயேசுவை நான் காட்டி கொடுத்துட்டேன், இனிமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு பெரிய தடை வருது அவன் வாழ்க்கையில. அப்ப அந்த தடை வந்த உடனே யூதாஸ் என்ன பண்றான், நம்பிக்கை இழந்து விடுகிறான். நம்பிக்கை இழந்து என்ன பண்ணிடுறான், அவனுடைய வாழ்க்கைய முடித்து கொள்கிறான். அதுதான் தவறு. ஒரு பக்கம் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கிறான், இன்னொரு பக்கம் பேதுரு இயேசுவை மறுதளிக்கிறார். கிட்டத்தட்ட 2 பேரும் செஞ்சது தப்புதான். பிரைஸ் தி லார்ட்.
2 பேர் செஞ்சது பாவமா இல்லையா? இல்ல யூதா செய்தது மட்டும்தான் தப்பா? இல்ல, பேதுரு செய்ததும் பாவம் தான். ஏன்னா இயேசுவோடு பல ஆண்டுகள் இருந்தாரு, இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தாரு, இயேசுவோட உணவு உண்டிருக்காரு, இயேசு சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்காரு. அப்ப இயேசுவோட இருந்துட்டு என்ன சொல்றாரு? இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்றாரு. ஒரு பெரிய பாவம் தான். இப்ப நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அது போல 2 பேருமே செய்தது தவறுதான். 2 பேருடைய வாழ்க்கையிலும் தடை வருது. ஆனா ஒருத்தர் என்ன பண்றாரு? தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்றாரு? அந்த தடைகளை உடைத்தெறிந்து இயேசுவிடம் மன்னிப்பு கேட்கிறார், அழுது புலம்புறார். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில அவர் புதுசா ஒரு வாழ்க்கையை துவங்குறார். இயேசுக்காக அவர் வாழ ஆரம்பிக்கிறார். அதான் ரொம்ப அவருக்கு கண்டிப்பாக தடை கற்கள் நம்மளுடைய பாவங்களினால வரும். இயேசுவை காட்டி கொடுத்ததுனால அவருக்கு அந்த பாவத்தினால ஒரு தடை வந்துச்சு. நம்ம வாழ்க்கையில நம்முடைய பாவங்களால தடை வரும். ஆனா அந்த தடைகளை உடைத்திருந்து ஆண்டவர் அவரோடு ஒன்றித்து வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இப்ப இந்த தடை கற்களை உடைக்கணும்னா எப்படி உடைக்கிறது? இப்ப நம்ம வீட்டுல ஒரு செவுரு இருக்கு, அந்த செவுரை உடைக்கணும்னா என்ன தேவை? சுத்தியல் தேவை. ஓகே. அது போல ஆன்மீக வாழ்க்கையில வருகிற தடைகளை உடைப்பதற்கு என்னென்ன தேவை? எப்படி உடைக்கலாம்? ஓகே, ஒன்று ஜெபம். பிரான்சிஸ் அசிசியாரை பத்தி அவருடைய வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டங்கள் வந்தோம், அவர் எப்படி சமாளித்தார் அப்படின்னா, அசிசியார் ஜெபிக்கவில்லை, அவர் ஒரு ஜெபமாக மாறினார் அப்படின்னு எழுதப்பட்டு. அவர் ஜெபிக்கலையா, அவர் ஒரு ஜெபமாக மாறினார். அதாவது இப்ப நமக்கு டைம் டேபிள் போட்டிருக்காங்களே, 10 மணிக்கு காஃபி, 11:30 மணிக்கு டாக்கு, அப்புறமேட்டு 12 மணிக்கு ஆராதனை, நம்ம 6 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு. ஆனா அசிசியாடு வாழ்க்கையில டைம் டேபிள்லாம் இல்லை. அவர் எப்பெல்லாம் ஜெபிக்கணும்னு நினைச்சாரோ அப்பெல்லாம் ஜெபித்தாராம். அவர் ஒரு காற்றில் நடந்து போயிட்டு இருந்தாலும் ஒரு மரத்தை பார்த்து அந்த மரக்கிளையில் சிலுவையை போல தோன்றினால் அங்க கூட முட்டி போட்டு அவர் ஜெபம் பண்ணுவாராம். ஏதாவது ஒரு திசையில இந்த பக்கம் ஒரு சர்ச் இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வந்தால் அந்த திசையில முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாராம். அவர் ஜெபிக்கவில்லை, அவருடைய வாழ்க்கை ஒரு ஜெபமாக மாறிச்சு. அப்ப முதல்ல நம்முடைய தடைகளை உடைக்க வேண்டும் என்றால் ஜெபிக்கணும். இப்ப நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கிறது ஜெபிப்பதற்காக. அப்ப இது போல இந்த 3 நாள் இங்க ஜெபிப்பது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில தினமும் நம்ம ஜெபிக்கணும். தனிப்பட்ட நம்ம கோயிலுக்கு போவோம், திருப்பலிக்கு போறது, இல்ல ஆராதனையில பங்கு கொள்ள, அது தவிர தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப அவசியம். பர்சனல் பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தனிப்பட்ட முறையில நம்ம கடவுளுக்காக நேரம் கொடுக்கணும். விவிலியத்தை வாசிக்கிறதுலேருந்து ஜெபிக்கிறது, கடவுளுக்கு நேரம் கொடுக்கும் பொழுது அந்த எப்படிப்பட்ட தடை கற்களாக இருந்தாலும் அதை நம்மால் உடைக்க முடியும் ஜெபத்தினுடைய வல்லமையினால. ஒன்று. இரண்டாவது, தடை கற்களை உடைக்க நம்ம கையில வைத்திருக்கிற கருவி என்ன? சுத்தியல். பெரிய சுத்தியல் வச்சிருக்கோம். என்னது அது? கடவுளுடைய இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த தடைகள் வந்தாலும் அந்த இறை வார்த்தை அந்த தடைகளை உடைத்தெறியும். இப்ப ஆண்டவர் இயேசு பாலை நிலத்துல சோதிப்பதற்காக அழைக்கப்படுகிறார். அப்ப சாத்தான் வந்து சோதிக்கும் பொழுது இயேசு எப்படி பேசுறாரு? இறை வார்த்தை தான். ஒவ்வொரு முறையும் இயேசு என்ன சொல்றாரு? இறை வார்த்தையை சொல்லி சொல்லி சாத்தானுடைய சூழ்ச்சியை உடைக்கிறார். அவர் வேற எதுவும் பேசல. நான் கடவுளுடைய மகன், எனக்கு இந்த அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லல. ஒவ்வொரு முறையும் சாத்தான் சூழ்ச்சிக்கும் பொழுது இயேசு என்ன பண்ணாரு? கடவுளுடைய வார்த்தையை தான் பயன்படுத்துறார். இறை வார்த்தையை பயன்படுத்துகிறார். இறை வார்த்தையை பயன்படுத்தி அந்த நேரத்துல சாத்தானுடைய அந்த சூழ்ச்சியை உடைக்கிறார். அப்ப கடவுளுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. அந்த கடவுளுடைய வார்த்தையை நீங்களும் நானும் படிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தை நம்முடைய கையில ஒரு சுத்தியலாக, ஒரு வாளை போல தடைகள் வரும் பொழுது அதை உடைத்தெறிப்பதற்கு நமக்கு கருவியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த தடைகளை உடைப்பதற்கு முதல்ல ஜெபம் அவசியம். இரண்டாவது இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை அவசியம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இறை வார்த்தைய வாசிக்கிறோம், இப்ப நிறைய நம்ம வாசிக்கிறோமே, ஆனா நம்ம வாழ்க்கையில
மாற்றங்கள் வருதா? கடைபிடிக்கணும், வாசிக்கணும், கடைபிடிக்கணும். நம்பிக்கை, இறை வார்த்தையை வாசிச்சுட்டு நம்பிக்கையோட இந்த ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம்னா இந்த இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக அதற்கு உகந்தவாறு நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். இறை வார்த்தையை வாசிப்பது மட்டும் இல்லாம நம்பிக்கையோட வாசிக்கணும், அதனை உணர்ந்து உள்ளார்ந்த மனதோட வாசிக்கணும். அப்ப நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்துல பதியும். உள்ளத்துல பதிஞ்சிருச்சுன்னா எந்த தருணத்துல ஒரு கஷ்டம் வருதோ, இப்ப திடீர்னு நைட்டு நம்ம வீட்டுல ஒரு பயம், இல்ல நம்ம தனிப்பட்ட முறையில ஒரு பயம் வருது. இப்ப பயம் வரும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை நம்ம வாசித்திருந்தோம்னா, கடவுளுடைய வார்த்தை அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஒரு இறை வார்த்தை வரும். இப்ப எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, எனக்கு ஒரு நோய் வந்து நானே ரொம்ப படுக்கையா இருக்கிறேன். இப்ப அந்த தருணத்துல கடவுளுடைய வார்த்தை எந்த வார்த்தையை நமக்கு பேசும்? விவிலியத்தை வாசித்திருந்தா எந்த வார்த்தை? எனக்கு நோயுற்று இருக்கேன், எந்த வார்த்தை ஆறுதலாக இருக்கும்? அஞ்சாதே, அதேதானா? நான் உன்னோடு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம விவிலியத்துல வாசிக்கிறோம், பல வகை பிணிகளை கொண்டு ஒரு பேதுருடைய வீட்டுக்கு போனவுடனே அவருடைய மாமியாரை சுகப்படுத்துறார். அதுக்கப்புறமேட்டு அந்த மாலை பொழுதுல பல வகை நோய் நொடிகளை கொண்டோர் அங்க வந்தவுடனே இயேசு என்ன பண்றாரு? அவர்களை அவருடைய பிணிகளை எல்லாம் இயேசு தீர்க்கிறார், அவருடைய நோய்கள் எல்லாம் போக்குறார். அப்ப கடவுளுடைய வார்த்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த தருணத்துல கடவுளுடைய வார்த்தை நமக்கு பேசி நமக்கு வருகிற பயம் என்ற தடையாக இருக்கட்டும், நோய் என்ற தடையாக இருக்கட்டும், இல்ல சோர்வடைந்து போனாலும் அந்த தடைகளை கடவுளுடைய வார்த்தை உடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப கடவுளுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? நாள்தோறும் வாசிக்கணும், தியானிக்கணும். அந்த வார்த்தை மீது நான் நம்பிக்கை கொள்ளும் பொழுது கடவுளுடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக மாறும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது கருவி என்ன? தடைகளை உடைப்பதற்கு. இப்ப விவிலியத்தின் தொடக்க நூல்ல வாசிக்கிறோம், ஒரு பெண். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் ஒரு பெண். இந்த ரெண்டு பெண்ணும் யாரு? ஓகே, ஏவாள், மரியாள். அதாவது இந்த முதல் பெண் ஏவாள் வழியாக பாவம் இந்த உலகத்துக்குள்ள நுழைகிறது. அன்னை மரியாள் வழியாக பாவங்கள் உடைக்கப்படுகின்றன. இப்ப அன்னை மரியாளுடைய சிறுபத்துல பார்க்கிறோம், அன்னை மரியாளுடைய காலில் என்ன இருக்கும்? எதை மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க? பாம்பு மிதிச்சிட்டு இருப்பாங்க, இல்ல பாவத்தை மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, பாம்பு வழியாக அது ஒரு தோற்றம் தான், ஆனா அவங்க பாவத்தை மிதிக்கிறாங்க. எப்படி பாவத்தை மிதிக்கிறாங்கன்னா இயேசு வழியாக. இப்ப மூன்றாவது நம்ம கையில நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ஜெபமாலை. ஜெபமாலையை நம்ம எடுக்கும் பொழுது சாத்தான் என்ன பண்ணுவானா? பயந்து ஓடுவான். அப்ப மூன்றாவது கருவி நம்ம வாழ்க்கையில தடை வரும் பொழுது நம்ம தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது, அன்னை மரியாளுடைய பரிந்து பேசலை நாம் நாடி செல்லும் பொழுது கண்டிப்பாக கடவுள் நம் வாழ்க்கையில் வருகிற தடை சுவர்களை உடைப்பார். இப்ப நம்மளுடைய இந்த பூண்டி மாதா பேராலயமாக இருக்கட்டும், நம்ம வேளாங்கண்ணி பேராலயமாக இருக்கட்டும், அன்னை மரியாளுடைய இடங்களை மக்கள் அலைமோதுறாங்க. எதுக்காக? அங்க ஏதாவது அந்த அன்னையினுடைய அந்த திருத்தலத்துல வல்லமை இருக்கிறதுனால, அந்த பரிந்து பேசுதல்ல வல்லமை இருக்கிறதுனால மட்டுமே மக்கள் அங்க போறாங்க. ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க. அப்ப அந்த அன்னையினுடைய பரிந்து பேசுதல்ல வல்லமை இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற தடைகள்ல அன்னையினுடைய அந்த பரிந்து பேசுதல் வழியாக நம்ம உடைக்க முடியும். Praise the Lord. ஆகவே தொடர்ந்து நம்ம மனசுல பதித்து கொள்ள வேண்டியது, தடைகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். இவங்களுக்கு மட்டும் தடைகள் வரும். பல நேரம் நம்ம கேட்கறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இல்ல, எல்லாருக்குமே இப்படிதான் நடக்குது. அப்ப தடைகள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக வரும். சில நேரம் பிறரால தடைகள் வரும், பல நேரங்கள் நானே என் வாழ்க்கைக்கு தடையாக இருப்பேன். மூன்றாவது, ஒரு பொழுதும் பிறருடைய வாழ்க்கைக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என நம்ம தீர்மானித்தோம். ஆமாவா இல்லையா? ஒரு தீர்மானம் எடுத்தோம், இனிமே யாருடைய வாழ்க்கைக்கு நான் ஒரு தடைக்கல்லாக இருக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தோம்.
அப்ப ஒரு பொழுதும் பிறருக்கு தடையங்களாக இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில வருகிற தடைகளை ஆண்டவருடைய இறை வார்த்தையினால, ஜெபத்தினால, அன்னையினுடைய பரிந்து பேசுதல் வழியாக உடைத்தெறிய ஜெபிப்போம். ஆமீன்.